எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரும்ப திரும்ப நாங்கள் செய்வது கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. நாங்கள் அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். தெரிகிறது ஊழல் தடுக்க முடியவில்லை, தெரிகிறது லஞ்சம் தடுக்க முடியவில்லை, தெரிகிறது கண்ணு முன்னே வளங்கள் களவு போகிறது, தெரிகிறது தடுக்க முடியவில்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் தெரிகிறது, முடியவில்லை. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாகிவிட்டது. அதை சகித்து சகித்து எதிர்க்க துணிவில்லாத சகித்து என் இன சொந்தங்கள் அடிமையாகிவிட்டார்கள். அதிலும் கொடுமை, நாம் அடிமையாக வாழ்கிறோம் என்பதை தெரியாத அளவிற்கு அடிமையாகிவிட்டார்கள். அண்ணல் அம்பேத்கர், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான். இதைத்தான் 15 ஆண்டுகளாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் 15 ஆண்டுகளாக நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமை என்பதை உணர்த்தி கொண்டே வருகிறோம். இப்போது கிளர்ச்சி செய்கிறார்கள், கிளர்ந்து எழுகிறார்கள், புரட்சிக்கு தயாராகிறார்கள். எமது முன்னவர்களின் அறம் சார்ந்த ஆட்சி, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறான் இளங்கோவடிகள். அறம் சார்ந்த ஆட்சி என்ன? எமது முன்னவர்கள் பல்வேறு நாடுகளை வென்று பெரிய வல்லரசை நிறுவினார்கள். ஆனால் எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்று வரலாற்றில் சிறு குறிப்பு கூட கிடையாது. அறம். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று அறம் வகுத்து தந்திருக்கிறார். பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன் அல்லது மன்னன் தன் குடிகளுக்கு சேவை செய்வானையானால் அவனை உலகம் போற்றி தொழும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். இப்பதான் நம்ம மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும்னா ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டா ஐயோ அப்படின்னு. இப்போ 4 கோடி லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய போகிறாங்களா? எங்கே குழாயிலிருந்து பிச்சுவெல்லாம் மாடு வளர்க்க, அதை மாடு வளர்க்காம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை குழாயை திருக்குன்னா பால் வர்ற மாதிரி கூட கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல், இதில் 2.0 வேற. எங்க அப்பத்தாலாம் சொல்லு, கால கொடுமையப்பா, இப்படி ஒரு கொடுமையில் நம்ம சிக்கிக்கிட்டோம். பதினாறு முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க, புதுச்சேரியை தனி மாநில உரிமை பெறுவது, தனி மாநிலமாக அறிவிக்கணும், மாநில உரிமை பெறுவது அப்படின்னு 16 முறை. காங்கிரஸ் ஆண்டிருக்கு, பிஜேபி தயவோடு எங்கள் ஐயா ஆண்டுகிட்டு இருக்காரு. நம்ம வலுவா அழுத்தம் கொடுத்தோம், மனு கொடுக்குறாப்ல. மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். மாநில உரிமை. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பீகார், குஜராத் போல புதுச்சேரி என்ற ஒரு தமிழர் மாநிலம். தமிழனுக்கு இன்னொன்று தாய் நிலம். எங்க ஒரு தடவை உங்க மகனை ஜெயிக்க வைங்க, அது ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அவன் தரமாட்டான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான். உங்க பிள்ளைகள் எங்களை மாதிரி பல ஆண்டுகளா, பல 100 ஆண்டுகளா பசித்து கிடக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? அடிச்சு பறிப்போம், அடிச்சு பறிப்போம். கெஞ்சறது இல்லை. இது என் நிலம், என் உரிமை, இது என் மாநிலம், தமிழரின் இன்னொரு தாய் நிலம். தனிச்சு நிற்கிறதுங்கிறது இல்லை. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்ற பிள்ளைகள். இதுவும் ஒரு தற்சார்பு தான், எவனையும் சார்ந்து இல்லாமல்.
அவர் ஒரு ஒரு 5 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? இவர் ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? அறிவு சமூகம் ஒன்றை சிந்திக்கணும். கூட்டம் அரசியலாகாது, கொள்கைதான் அரசியலாகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள். நாங்கள் வீரர்கள். 35 ஆண்டுகள் ஒரு நாட்டின் இராணுவத்தை 2,80,00,000 இராணுவ வீரர்களை வெறும் 25,000 புலிமரர்களை வைத்து 35 ஆண்டுகள் ஒருவன் போரிட்டு இருக்கிறான். அந்த 25,000 வீரர்களை வீழ்த்த 22 நாடுகள், உலக நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு படையை திரட்டி வந்து அந்த 22 நாடுகளோடும் தானித்து போர் செய்த மறவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் மகன் நாயினால் நாயோட வேட்டைக்கு போகலாம், பன்னி 10 பன்னியோட தெருப்பு சுத்தலாம். ஆனால் புலி தனித்து வேட்டையாடினால்தான். ஏன் 1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 விலங்குகளோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். நாங்கள் கற்றுக்கொண்டது, எத்தனை 1000 பேரையும் எதிர்த்து நில், ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காது. உன் பயணம் உன் கால்களை நம்பித்தான். அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கினால், நான் புதுச்சேரி போகணும்னா அவன் என்கிட்ட வடச்சேரி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். நான் திருப்பூர் போகணும்னா அவன் திருப்பதி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். கால்கள் வழிநடத்தி நடக்கிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள், கனவு வழிநடத்தி போற பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தலையிலிருந்து பேசாமல் தாளிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தாளிலிருந்து பேசுவதில்லை, எங்கள் தலையிலிருந்து பேசுவோம். ஏன்? அவர்களிடம் இருந்து அவர்களுக்காகவே வந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அதனால்தான் இங்கே தலைவன் தொண்டன் என்று எவனும் இல்லை. ஒரே பிள்ளை, தமிழ் தாயின் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைத்தான் உறவு பிணைப்புக்குள் ஒன்றி பிணைந்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி. நாங்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேரல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் இனத்திற்கு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். பெண்களுக்கு சம உரிமை, இதை பேசிக்கிட்டே இருப்பான். பெண்ணிய விடுதலை, பெண்ணி இது யார்கிட்ட இருக்கு? ஒன்ட்ட இருக்கா? உன் விடுதலையே எங்கள் பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கு, பெண்கள்கிட்ட தான் இருக்கு. என் உயிர் துணையால் கயல்வெளி விடுதலை கொடுக்க நான் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்க முடியாது, வேலை செஞ்சிருக்க முடியாது. அவள் கொடுத்த விடுதலையெல்லாம் என்னுடைய சுதந்திரம் இருக்குது. என் தாய் கொடுத்த விடுதலையில் தான் இந்த பூமியவே நான் வந்து பார்த்துருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை. யார் எங்கே வட்டி கடையில் வச்சிருக்கியா? எங்கே அடமானம் கடமான வச்சிருக்கியா? நாயே சரிபாதி உடலிலே எங்கள் சிவன் கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்தான். அவன் தேகத்தில் கொடுத்தான், எங்கள் தலைவன் தன் தேசத்தில் கொடுத்தான். அவன் மகன் சீமான் இந்த இரு தேசத்திலும் கொடுக்கிறான். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வது தவறு, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் சரியானது. அது அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை. நீ உலகத்தின் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும், எவ்வளவு பெரிய புகழ் பெற்று எவ்வளவு பெரிய செல்வந்தனாக ஆனாலும், உன்னை பார்த்து இந்த உலகத்திலே பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய்தான் என்கிறார். அந்த தாயை போற்றுகிற கடமை ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. நபிகளார் சொர்க்கத்தை எங்கு தேடுகிறீர்கள்? உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்கிறார். அந்த தாயின் காலில் சொர்க்கத்தை வச்சுட்டு நீ செத்த பிறகு சொர்க்க நரகனை தேடிட்டு இருக்க. அதனாலதான் பெண் எனும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் முன்வைத்து சமவாய்ப்பை தேர்தல்
அரசியல், வேலை வாய்ப்பு, அதிகாரம் எல்லாவற்றிலும் கொடுக்க முயற்சி செய்து வருகிறோம். இதில் பெருமை ஒன்றுமல்ல, ஒவ்வொரு மகனின் பிறவி கடமை இது. சின்ன நிலம் புதுச்சேரி மிகப்பெரிய மிகப்பெரிய வளர்ச்சியை தொற்றிருக்க முடியும், மாறுதலை கொண்டு வந்திருக்க முடியும். சிங்கப்பூர்லாம் ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். கல்வியின் தரத்திலே உலகில் 3வது இடத்திலே இருக்கிறது. 3வது இடத்திலே ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். இந்திய நாட்டின் இளைஞன் அல்ல, தமிழ்நாட்டு புதுச்சேரி நாட்டு இளைஞன் அல்ல, உலகில் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது ஒரு சின்ன நிலம். காரணம், அங்கே மிகச்சிறந்த தலைவன் ஆண்டான். லீ குவான் யூ என்ற ஆகச்சிறந்த தலைவன் அந்த நாட்டை செதுக்கினான் ஒரு சிற்பி போல. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் செதுக்கினான். ஊழல் லஞ்சம்ங்கிற சொல்லே கிடையாது. எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள், படிக்கிறீர்கள். தாத்தா பட்டுக்கோட்டை சொன்னது மாதிரி, புத்தன் வந்தான், பின்பு ஏந்தி வயசி வந்தார், காந்தி வந்தார், எல்லாருமோ சொன்னாங்க, எல்லாம் எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டோம். அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு அமெரிக்கா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, ஃப்ரான்ஸு போகிறது, சிங்கப்பூர் போகிறது, மலேசியா போகிறது, எல்லாத்தையும் பார்க்குறது. அந்த நாட்டில் சாலை எப்படி இருக்குது, அந்த நாட்டில் மின் உற்பத்தி பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்குது, அந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த நாட்டில் எப்படி குடிநீரை மக்களுக்கு கொடுக்குறான், அந்த நாட்டில் எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறான், அந்த நாட்டில் எப்படி ஆகச்சிறப்பாக போக்குவரத்து இருக்குது. இதை பார்த்து வந்து அதுபோல் நம்மளும் செய்யணும், அதுபோல் நம்மை மாற்றணும். அப்படி இல்லையே. ஏன்? நோக்கம் இல்லை. நோக்கமற்ற தலைமைகள், அவர்களுக்கு ஒரே நோக்கம் கொள்ளையடிப்பது, கொழுத்து பெருத்து வாழ்வது. அந்த பணத்தை வைத்து தேர்தல் நேரத்தில் 1000, 500, 2000, 3000, 5000 என்று அறிவிப்பது. வாக்கை பெறுவதில்லையே இவர்கள், அரசியல் வாக்கை வாங்குவது. என் மக்களை வாக்கை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றிவிட்டார்கள். வாக்கை வாங்குகிற முதலாளிகளிடத்திலே அதிகாரம் போனவுடன் மக்களை வாக்கை மதிப்புமிக்க உரிமையை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றிவிட்டார்கள். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில், ஓட்டுக்கு நோட்டை கொடுக்கிற அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்பட்டு விடுகிறது என்பதை உணரணும். அந்த உணர்வுதான் விழிப்புணர்வு, அதுதான் மாறுதலுக்கான பெரிய முயற்சி. ஒரு தொகுதிக்கு ஒரு 5 கோடி அல்லது 2 கோடி 3 கோடி செய்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் 30 கோடி, இங்கே புதுச்சேரியில் ஒரு 30,000 வாக்கு தான். ஒரு வாக்குக்கு 1000, 500 கொடுத்தா கூட ஒரு 2 கோடி 3 கோடி இருந்தாலே போதும், வென்றலாம். அதை வாங்கிடலாம் அந்த தொகுதியை. ஏன் வாங்கிடலாம்? 3 கோடி செலவழிச்சா அப்புறம் 30 கோடி அல்லது 10 கோடி சம்பாரிச்சுக்கலாம். அப்போது முதலீடு செய்த லாபம் ஈட்டுகிற தொழிலாக அரசியல் மாற்றப்பட்டுருச்சு, பெரும் வியாபாரம் கொளிக்கும் தொழிலாக மாற்றப்பட்டுருச்சு. அப்போ ஒரு முதலாளி முதலீடு செய்வது லாபத்தை வைக்கத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை. அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் ஜனநாயகம் செத்து பணநாயகம் பிறந்து விடுகிறது. சேவை என்கிற சொல் செத்து லாப தேவை வந்து அங்கே சேவை செத்து விடுகிறது. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாங்கள் காசு கொடுக்கறது இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறது காசு. உனக்கு நல்லது செய்யணும்னு வந்து உனக்கு காசு கொடுத்து, இந்த காசு வச்சுக்க நான் நல்லது செய்கிறேன்னு. நீங்கள் யாரா நீங்கள்லாம்? எப்படி இந்த முறை எப்படி இருக்குது? ரொம்ப புதுமையாக இருக்கே. எப்படி இருக்கு? எங்கள் முன்னோர்கள் சிவக சிந்தாமணியில் எங்கள் தாத்தன் திருத்தக்க தேவர் எழுதுகிறான், போவோர் வருவரெல்லாம் கணவனும் மனைவி வாசல் நின்று எங்கள் வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பிட்டு போங்க, தும்ப பூ போல மல்லிகை பூ போல சமைச்சு வச்சுருக்கோம், சாப்பிட்டு சும்மா போவன, பட்ட ஆடைகள் பொண்ணு மணிகள் வைர நகைகளெல்லாம் அள்ளித்தாரம்னு விருந்து உபசரிச்சான் இருக்கு. விருந்து வச்சு அனுப்புனான்னு. அது எங்கள் மாண்பு. ஆனால் இவன் அப்படி இல்லையே. ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை தூக்குற மாதிரி பிடிச்சிடறான். 5000 ரூபா பாருங்க. இப்போ 5000 ரூபா பீகாரில் மொத்தமாக ஒரே வங்கி கணக்கில் 10,000 போட்டாப்புல. இவர் 3 தவணையாக பிரிச்சிருக்காப்புல. ஐயா பொங்கலுக்கு ஒரு 3000, இதுக்கு ஒரு 5000, இப்போ ஓட்டுக்கு ஒரு 2000. இங்கே நம்ம ஐயா என்ன செய்ய காத்திருக்காங்களோ இங்கே. ஏன்னா 10,000 பீகாரில் போட்ட கூட்டத்தோடு தானே சேர்ந்துருக்காப்புல.
இங்கே 5000மா? 5000. எங்கே தான் இந்த ரூபாயை வச்சு அச்செடுப்பாங்களே தெரியல. கள்ள நோட்டு அடிக்கிறவங்க கூட பயந்துருவான், என்னடா இவ்வளோ காசு தேவைப்படுது. கடன் 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 என்று கடனை வாங்கி வாங்கி மக்களை தற்காலிக தேவையை நிவர்த்தி பண்ணி அப்பப்போ 5-10 கொடுத்து கொடுத்து ஏமாத்தி சொல்லுவான். அந்த குதிரைக்கு அக்கறையோடு வந்து அந்த குதிரைக்காரன் ஒரு லாடம் கட்டுவானா புதுசா. அடாடா என்ன அக்கறை, நமக்கு ஓடும்போது நடக்கும்போது காலில் வலிக்கும்னு முள்ளு குத்திரும் கல் குத்திரும்ட்டு லாடம் கட்டுறாப்புல நம்ம முதலாளி அப்படின்னு. அப்புறமா தான் தெரியுமா, இந்த படுவாவி பைய அதிக தூரம் நம்மளை ஓட வைக்கிறதுக்கு நடக்க வைக்கிறதுக்காக இந்த லாடத்தை கட்டியிருக்கான், நம்ம வசதிக்கு கட்டலை அப்படின்னு. புரியுதா? இந்த 5000 கொடுத்துவிட்டு நமக்கு லட்சம் ரூபாய்க்கு மேலே கடனை நம்ம சுமையில் ஏற்றிட்டு போயிடுவாப்புல. கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். எடுத்து கொடுத்தவர் மக்கள் இதே காங்கிரஸ் தான். இதே காங்கிரஸில் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு நாடாண்டு கொண்டிருக்க தலைவர்கள். தனக்கு வாக்கு செலுத்தி வாழவும் ஆளவும் வைக்கிற மக்களை வாழ வைப்பதற்கு வக்கில்லாத அதிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக நிறுவிக் கொண்டிருக்கிறீர்கள். 2 மாநிலமும் முறையிட்டு அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாதா? கச்சத்தீவை திருப்பி எடுக்கவில்லை என்றால் எடுக்காத இந்த இந்திய கட்சிகளுக்கு வாக்கில்லை என்ற நிலையை உருவாக்க முடியாதா? நம்மளால் உருவாக்க முடியாதா? காவிரியில் தண்ணி தர முடியாது என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது என்று சட்டசபையில் அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப மானத்தமிழன் தவிச்சதுக்கு எனக்கு உரிய நீரை தர மறுக்கிற உனக்கு என் இன ஓட்டு, என் மண்ணின் மக்களின் ஓட்டு, தமிழன் ஓட்டு ஒரு ஓட்டு இல்லை என்ற நிலையை மானத்தமிழ் மக்கள் உருவாக்க முடியாதா? 7 டிஎம்சி புதுச்சேரிக்கு இதுவரை பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. அதனால்தான் நாங்கள் இவர்களை சார்ந்தில்லை, தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவோம். இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, பாதுகாப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி. உங்கள் பிள்ளை வந்தவன என்ன பண்ணுவேன்? என் பாட்டை அரசேந்திரம் கட்டின வீரநாராயணன் ஏரி இருக்குது, 16 கிலோமீட்டர் என்னுடன் பிறந்தார்களே, 16 கிலோமீட்டர். அப்படி என்றால் ஒரு சிறு கடல் இந்த கடலூர்ல தான் இருக்கு. தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவு பெறுகிற இடமாக கடலூர் இருக்கிறது. தாழ் தளம், தாழ் நிலம். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் என் நிலம் மிதக்கிறது கடலூர். ஆனால் அந்த வீரநாராயண ஏரியை தூர்வாரி பராமரித்து நீரை தேக்க வக்கில்லை, தூர்ந்து போய்விட்டது. ஆக்கிரமிப்பை அகற்றி உங்கள் மகன் வந்த பிறகு தூர்வாரும். 16 கிலோமீட்டர் கடல். என் மண் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு மன்னாருக்கு சரியாக கடலின் குறுக்கு பரப்பு 16 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு கடல். அந்த நீரை தேக்கினால் புதுச்சேரி என்ன, தஞ்சை காவிரி படுகைக்கும் புதுச்சேரி காரைக்கால் இந்த பாகூர் வேளாண் மண்டலமாக இருக்கிற இந்த பாகூருக்கு எல்லாத்துக்கும் தண்ணீரை நான் கொண்டாந்து ஊற்றிட முடியும். ஒன்று காவாயில் கொண்டு வருவேன், இல்லைன்னா பெருங்குழாயில் கொண்டாந்து ஊற்றிட்டு போயிடுவேன். அவன் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அதே மாதிரி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்திலிருந்து 1 யூனிட் மின்சாரம் உனக்கு தர முடியாது. போடணும்டா, சண்டை போடணும்டா. ஊழல் லஞ்சத்தில் ஊறி போயிட்டான், கொளுத்து போயிட்டான், பயப்படுறான், கை கட்டுறான். இடி ரைடு வருமோ, இன்கம் டாக்ஸ் ரைடு வருமோ. அப்புறம் நீ திமிரோடு தைரியமா இருக்கணும், துணிவோடு இருக்கணும்னா நேர்மையாளனாக தான் இருக்கணும். நேர்மையாளனாக இருந்தால் உனக்கு தானாக திமிரும் துணிவும் வீரமும் வந்துடும். அதுக்கு பயப்படணும்? ஒரு தர்க்கத்திலே போய் பாரு. என் பிள்ளைகள் பேசுறது நான் பேசுறது யாரா பேச்சல் பார்ப்போம். நான் கேட்கறது கேட்டா பதில் இருக்கா பாரு. ஏன் இல்லை? ஏன் ஏன் அவர்களுக்கிட்ட அரசியல் இல்லை? எங்கள்கிட்ட இருக்கு. எங்க பிள்ளைகள் தர்க்கத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கறது கேட்ட பதில் இல்லை. இந்த நாட்டில், இந்த நிலத்தில், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தந்தது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே நாங்கள் வந்தது. 2 பேருக்கும் தான் சண்டை. ஒன்று நிறைவேற்ற 2 பக்கம் சொல்கிறோம். நீங்கள் உழைப்பிலிருந்து நம்மளை நுட்பமாக வெளியேற்றிட்டான். 100 நாள் வேலை திட்டம் அதுவே விவசாயத்தை முடிச்சிருச்சு. இப்போ 150 நாள் வேற டெவலப்பு. அப்போ
ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரானது ஒரு கிலோ அரிசி 2 ரூபா கையெழுத்து போட்டாங்க. அவர் பதவி இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்து கை தட்டின ஆளில் நான் ஒருத்தன் இருந்தேன், அங்கே தானே இருந்தேன். அப்போ வந்து கை தட்டினேன், 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா. அந்த மாக்காயக்க தோழர்கள், எங்கள் நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்க நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டியூட்டி மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போணும், எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆகிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டால் தான் வாங்க முடியும். அது ஒரு காலம், இயல்மை, வறுமையில் இருக்கான். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா. அது முடிஞ்ச அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற கூட்டமாக மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியல, அவ்வளோதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை இவர்கள் செஞ்ச ஒன்று சொல்லு பாப்போம். நீ வந்தா என்ன செய்வான்? 5000 தரமாட்டேன். ஆனால் மாதம் 25,000 10,000 15,000 ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி விடு. என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். ஏன்? மானத்திற்காக உயிரை விட்ட இனமடா இது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்கிறான். மானம் போயிருச்சுனா உயிரை விட்டுருவான். விட்டவையா இந்த நிக்கிறான் பார் வரிசையில், பாரா அவன பாரா. அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரா, தீரன் அவன்கிட்ட வெள்ளக்காரங்க, தீரா நீ 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 ஆண்டுக்க, உன்னோட சண்டை வேணாம். ஆனால் 100 விழுக்காடு கப்பா வசூலிச்சு, வரி வசூலிச்சு 50 நீ நிர்வாகத்துக்கு வச்சுக்கிட்டு 50 எங்களுக்கு கொடுத்துரு, நீ ஏன் நாட்டை ஆண்டுக்குன்னு. என்னை பாராடு. யார் நாட்டை யார் ஆள்றதுக்குடா உரிமை தர்றது? அடே யாரா நீ? யாரா? தூக்கு தண்டனை தூக்கில் போட்டு தொங்க வச்சாலும் சரிடா, என் நிலத்தை உனக்கு கொடுக்க முடியாதா? அந்த உணர்வுக்கு பேர் என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த மரபில் வந்த மரபர்களா நாம். அடுத்து பாருடா, அடுத்து பாரு புலித்தவனை பாரு, அடுத்து பாரு மருதுபாண்டியை பாரு, நம்ம பாட்டனை பாரு. தூக்கு பரவாயில்ல, போட்டு தூக்குடா. என்ன வேண்டாம். என்ன எப்பேற்பட்ட ரத்தமடா உனக்கு? சும்மா இந்த தருதலை பயில காலில் விழுந்து 5க்கும் 10க்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டு. எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதை கேளு. நாயா இருந்து 4 வீட்டில் நக்கி சாவதை விட சிங்கமா இருந்து ஒரு நாள் கரிச்சிட்டு சத்து போடாங்கிறவள. புதுச்சேரியில் ஒரு சிறப்பு இருக்குல்ல,
புதுச்சேரியின் புதல்வன் அவன். நீ சேரின்னு அது ஒரு இழி சொல்ல நினைக்கிற. சேர்ந்து வாழ்கிற மக்கள், சேர்ந்து வாழ்கிற இடம், சேர்ந்து சேரு சேரி. குப்பம்னா குவிந்து, காட்டு குப்பம்னா அது என்ன குப்பம் அப்படின்னு. எப்படி இல்லைடா, மக்கள் கூடி குவிந்து வாழ்கிறதுக்கு இடத்துக்கு பேர் குப்பம்ன்ற பேர். அதனால் இனிமேல் நாங்கள்லாம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி, நாங்கள்லாம் காட்டு குப்பம், மேட்டு குப்பம். திம்ரா சொல்லு. மக்கள் குறை என்ன, மக்கள்கிட்ட கனவு என்னன்னு கேட்குறது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிக்கிறது தான் எங்கள் கனவே. ஒரே கனவு தான்டா, உங்களெல்லாம் ஒழிச்சிடுறதா. எப்படி கனவு என்னவா இருங்க. இப்போ தான் நீங்கள் கொடுத்த காசில் 2 கட்டிங்க போயிட்டு படுக்கிறேன், கனவு வருதான்னு பார்க்குறேன்னு சொல்லுவோம். எங்கள் கருப்பில் போட்டாங்கல்ல, கருப்பில் என் தம்பி மதுரை முத்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கான், உட்காந்துருக்கும்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஒழிப்பீங்க, இப்படி கேட்பீங்கன்னு தான் இந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு இடுப்புலேருந்து ஒரு குவார்ட்டர் எடுத்துருவாப்புல. அது மாதிரி இவங்க மது ஒழிக்கிறது எப்படின்னா குடிச்சே ஒழிச்சு போடுறது. மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டால் கூட்டம் கூட்டமாக உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மது ஒழிக்கிற மாநாடுங்க, மதுவை குடிச்சு ஒழிக்கிறாங்க. ஒரு புது முயற்சி, புது விதமான முயற்சி தான். வேலையிலிருந்து நம்மளை வெளியேற்றினதுனால அந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்குது. அதனால வெளி மாநிலத்தவன் நிறைச்சிடறான். இங்கே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்ம இமயவரை பரவி இருந்த இனக்கூட்டம் குறுகி 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 ஒரு காலடியில் சுருங்கி நிற்கிறோம். இப்போ இந்த நிலத்துக்குள்ளே அவன் வந்துட்டான்னா, இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரம் அவன்கிட்ட போயிடுச்சுன்னா, நம்ம நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமைகள் ஆயிடுவோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம உழைப்பில் ஈடுபடணும். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இதான் அடிப்படை. ஒரு அறிவு சமூகம் அப்படிதான் சிந்திக்கும். இப்போ வட இந்திய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் பல பேர் தமிழ்நாட்டு, புதுச்சேரி, கேரளா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், வடகிழக்கு மாநிலங்கள் போல் நாங்கள்லாம் திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர் போனால் உள்நுழைவு அனுமதி பெறுகிறோம். வீசா எடுக்கிறோம்ல, அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட். அப்படி இங்கே புதுச்சேரிக்கு, தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு உள்நுழைவு அனுமதியை, யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தது, என்ன வேலைக்கு வந்திருக்க, எங்கே தங்குவ, உன்னுடைய அடையாள அட்டை எது, எவ்வளோ நாள் இங்கே இருப்ப, வா வேலை செய்ய, சம்பளத்தை வாங்க, போயிட. ஆனால் வாக்குரிமை கிடையாது. வாக்குரிமை கொடுத்தால் இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நான் அடிமையாயிருவேன், நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிருவேன். கண்ணு முன்னாடி என் தாய் நிலத்தை இழந்து நாங்கள் நிலமற்ற ஏதிலியர்களாக அடித்து விரட்டப்பட்டோம் ஈழதாயகத்தில். அந்த நிலை இன்னும் ஒரு முறை என் இன சொந்தங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி கொடுக்கணுங்கிறோம். நாங்கள் வந்தால் கொடுப்போம். ஆனால் அவன் வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாத நிலையை உருவாக்கும். எப்படி பண்ணுவோம், திறன் மேம்பாட்டு பயிற்சி என் பிள்ளைகளுக்கு 12ஆ படிச்சிருக்கியா, 10ஆ படிச்சிருக்கியா, கல்லூரிக்கு என்ன முதுகலை படிச்சிருக்கியா, இளங்கலை படிச்சிருக்கியா, பதிவு பண்ணிடு. இப்போ உனக்கு வேலைக்கு என்ன வேணும், என்ன வேலைக்கு வேணும், துணிக்கடைக்கு ஆள் வேணுமா, 10 பேர் வேணும், படித்த பெண்கள் ஆண்கள் வேணும், எனக்கு எழுதி கொடுத்துரு, நான் அனுப்பிடுவேன். ஒரு மாதத்துக்கான சம்பளத்தை இங்கே கட்டிடு. அவன் என்கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடுவான். திறன் மேம்பாடு எது, மது இல்லை. மது வரும் குடிக்கும்போது நினைவு சிந்தனை திறனாக போகுது, உடல் வலிமை போயிடுது. எங்கள் கோட்பாடே உடலினை உறுதி செய்வதுதான். எல்லா இடங்களிலும் படிப்பகமும் உடற்பயிற்சி கூடமும் இருக்கும். அப்போது எங்களை மிகச் சாதாரணமாக கருதினார்கள். தமிழ் தேசியம் எல்லாம் வெல்லாது என்றார். இன்னைக்கு எங்களை வெல்லத்தான் எல்லா திட்டங்களையும் நுட்பங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களைப் போல எல்லோரும் தனித்து தனித்து போட்டியிடுவது, மக்களை சந்திப்பது, தேர்தல் களத்திலே வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதியை ஏற்பது. எங்களை வென்று காட்டுங்க பார்ப்போம் எவனாவது ஒருத்தன். இந்திய அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று ஒரு கட்சி இவ்வளவு வாக்கை பெற்றிருக்கிறது என்றால், திமுக இவ்வளவு வாக்கு, ஐயா என்ஆர் காங்கிரஸ் வாக்கு இவ்வளவு, பாரதிய ஜனதா வாக்கு இவ்வளவு, அதிமுக வாக்கு இவ்வளவு, திமுக காங்கிரஸ் வாக்கு இவ்வளவு சொல்ல முடியாது. ஆனால் நானும் என் பிள்ளைகளும் மானத்தோடு நிமிர்ந்து கை வச்சு சொல்வோம், தன்மானத்தோடு
இது எங்கள் வாக்கு. 100 ஓட்டுனாலும் ஏன் ஓட்டா, எங்க ஓட்டுற அப்படி எவனாவது காட்டுவா. கூட்டமா வந்து அடிச்சான், எவன் அடிச்சான்னு தெரியல. அவன் நான் தான் அடிச்சேன். எத்தனை பேர் அடிச்சிய? இது ஒரு கணக்கு. மக்களை தனியாக சந்திக்க துணிவில்லை. ஏன்? நேர்மை, உண்மை இல்லை, செத்துருச்சு. நாங்கள் தோற்றுக்கிறோம். ஆனால் என்ன நிலைப்பாடு? தோல்வி என்பது எமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எமது எல்லை. தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான்டா சரித்திரத்தில் சிறந்த வீரன். தோற்றம் யாருக்கிட்ட? எங்களாத்தால பண்ணிட்ட அண்ணன் தம்பிகிட்ட தோற்றம். எதற்காக தோற்றம்? அவர்களுக்காக தான் தோற்றம். அப்புறம் மறுபடியும் ஏன் தேர்தல் நிற்கிறான்? அவர்களுக்காக தான் நிற்கிறோம். அவன் தான் தோக்கடிக்கிறானே, ஏன் நிற்கிறான்? அதனால தான் நிற்கிறோம். அவர்கள் எங்கள் அருமையை அறிந்து எங்களை அரவணைத்து ஆதரிக்கிற வரை அருகிலே நிற்போம், தொடர்ந்து நிற்போம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றது குத்தொக்க சீர்த்த இடத்துங்கிறான் எங்க வள்ளுவ பெருமகனார். பசிச்சு நிக்குதுரா, கொக்கு பசிச்சு நிக்குதுரா. இந்த மீன் வரும்போது எடுத்து கொத்திரோம்டான்னு முடிவு பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, பசிக்குது. ஆனால் அந்த மீன் வரும்போது அதே பார்த்துருக்கு, கீழே நிறைய மீன்கள் ஓடுது. அந்த மீன் வரும்போது அதை கொத்தி சாப்பிடலாம். ஆனால் தற்காலிக பசிக்கு இந்த சின்ன மீனை டப்புன்னு ஒரு கொத்தி சாப்பிடுவோம்னு அது சாப்பிடாதுன்றான். ஏன்னா இலக்கை குறி வச்சிருச்சுரா. நாட்டை அடைய வேண்டும், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும்னு. அப்புறம் இடையில 2-3 சீட்டு 4 சீட்டு நோட்டு அதெல்லாம் அங்கிட்டு போய் நீட்டுன்று. அரை விழுக்காடு புள்ளி 1 புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. புதுச்சேரியிலே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனக்கு பின்னாடி தான் பல கட்சிகள் இருக்கீங்க. என்னடா 3ஆவதா நிக்கிறவன் 1ஆவதா வர முடியாதா? முடியும். 3ஆவதா வருவேன்னு நீ நினைக்கல, வந்துட்டேன். இப்ப 1ஆவதா வர மாட்டேன் நீ எப்படி நினைக்கிற? வருவேன். ஒரு தலைவனுக்கு தகுதியே தன் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நம்புறோம், நேசிக்கிறோம், அதனால நாங்க நிக்கிறோம். அப்படி பார்த்தா தனிச்சு நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் தான் பெரிய கூட்டணி வச்சு நிக்கிறேன். என் மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவன் தான் வலுவான கூட்டணி வச்சிருக்கேன்.